என்னையா நீ இந்த நேரத்துல? ஆபரேஷன் ஸ்டார்டிங் ஜஸ்ட் நவ். தங்கச்சி ஒருத்தி, அண்ணன் 2 பேர். தங்கச்சி அவ வாயிலே கொடுத்த செல்ஃப் ஸ்டேட்மெண்ட். நீ ஆளை பார்த்துட்டு முதல்ல ஃபோன் பண்ணு. பசுபதி, யார் நீ? உனக்கு என்ன வேணும்? பசுபதி கிட்ட இந்த பார்சலை கொடுக்க சொல்லி நவரச நாயகன் சத்யன் அமைச்சாரு. பசுபதியோட மாமா தான் நானு. சத்யன் எனக்கு ரொம்ப நல்லா தெரியுமே. கூட நானே அவன்கிட்ட கொடுத்துறேன். கொடுத்துறீங்களா? சத்யன் மாமா கேட்டதா சொல்லு. கண்டிப்பாண்ணே. பையா, உன் பணியில ஒரு சனியம் போட்டா இருக்க. யார் அது? தலைவா, உன்னையே சனியிட்டானே. ஐயோ. பசுபதி, பசுபதி. யார் நீங்க? மிஸ்டர் பசுபதி. ஆமா. சத்யன் இந்த பார்சலை உங்ககிட்ட கொடுத்துட்டு வர சொன்னார். சத்யன் கிட்ட இவ்வளவு டீசென்டானாலா? புதுசா? பழசு, ரொம்ப பழசு. உங்களை பத்தியும் உங்க தம்பி கந்தனை பத்தியும் நாங்க பேசாத நாளே கிடையாது. ஓ, கந்தனை பத்தியே சொல்லியிருக்காரா? இவ்வளவு ஃபேமிலி டீடைல்ஸ் தெரிஞ்சிருக்கீங்க. உள்ள வந்து காஃபி சாப்பிட்டு போங்க. வாங்க. கமிங். கவிதா, சார் நம்ம ஃப்ரெண்டு. யாரு? மொட்டை மாடியில கந்தன் கராத்தே பிராக்டிஸ் பண்றான்ல, அவனை வந்து சார் கிட்ட பேச சொல்லு. நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். சரி, நீ போ. கந்தனா, உன் ஃப்ரெண்ட் வந்திருக்காங்க. சார், நான் போய் குளிச்சுட்டு மெதுவா வாங்க, அவசரம் இல்லை. தில்லு முள்ளு 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 தில்லு முள்ளு. மிஸ்டர் சிவகுருநாதன், நான் டிடெக்டிவ் கணேஸ்வரன் பேசுறேன். நான் இப்போ பசுபதி வீட்டுக்குள்ளேயே இருக்கிறேன். நான் யாருன்னு யாருக்குமே தெரியல. இப்போ பசுபதி பாத்ரூம்ல குளிச்சுக்கிட்டு இருக்கிறான். கேக்குறீங்களா? கேட்டதா? தம்பி கந்த மேல மாடியில கராத்தாவே பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அதையும் கேக்குறீங்களா? கேட்டீங்களா? கந்தனை நேர்ல பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்களுக்கு நான் போன் பண்றேன். ஓகே, ஓவர். தேங்க்ஸ் கவியா. ஐயோ சென்னமர, என்ன இது சாருக்காக கொண்டு வந்தது. ஐயோ சாரிப்பா, நான் குச்சி எச்சியாச்சு. பரவாயில்லையா? வெல்கம். இந்தாப்பா. ஏமா யார் இருந்தாலும் அண்ணன் ஃப்ரெண்ட். ஒரு நிமிஷம் சார், வேற காஃபி போட்டு கொண்டு வரேன். ப்ளீஸ். வேலைக்காரியை கரெக்ட் பண்ணா வேலை ஈஸியா முடிஞ்சிடும். என்ன? ஐயா, என்ன என்னடா நினைச்சீனா? இதுக்காடா நீ துண்டு குத்தா ஒண்ணா? அப்பா, ஐயோ அம்மா. சார், எங்க பசுபதி அண்ணன் கந்தண்ணன் ட்வின்ஸ் மாதிரி நீங்களும் ட்வின்ஸா? இல்லையே. ஏன் கேக்குற? இல்ல, காலையில உங்கள மாதிரியே ஒருத்தர் சென்சஸ் எடுக்க வந்தாரு. அதான். ஓஹோ. ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்று, ஈசனுடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று, கூறுமடி யார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் புரிய வந்த முகம் ஒன்று. காலையிலே பூஜை போடும் பக்தி முகம் இங்கு, எதிரிகளை பந்தாடும் சக்தி முகம் அங்கு. வரேன். தம்பி கந்தனை மொட்டை மாடியில பாத்தீங்களா? 2 பேரையும் பார்த்துட்டேன் சாமி. வரேன், போயிட்டு வரேன். சார் ஒரு நிமிஷம். வாழைப்பழம் சாப்பிடுங்க, சுவாமி பிரசாதம். சார் சார், அப்படி போவாதீங்க. மொட்டை மாடியில கந்தன் இருக்கா. ஐயோ, சைனாவுக்கும் எனக்கு சம்பந்தமே இல்லப்பா. நான் வர்றேன். அப்பா, இது எப்படி? ஐயோ, என்னால முடியலப்பா. 40,000 ரூபாய் சம்பளத்துக்காக கண்ணில் கான்டாக்ட் லென்ஸ் வைக்க வேண்டியதா இருக்கு, பாத்ரூம்ல பைப் ஏற வேண்டியதா இருக்கு. என்னடா வாழ்க்கை சாமி. அண்ணே, கராத்தே கிளாஸ்க்கு டைம் ஆச்சு. ஐயோ, டைம் ஆயிடுச்சா? பாட்டி எப்படி இருக்கே? சால்ட்ல வர ஏஞ்சலினா ஜோலி மாதிரியே இருக்கு. நேத்து வெண்பொங்கல்ல சால்ட் அதிகமா இருக்கும்போது நினைச்சேன். தேவையில்லாத படம் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. சின்ன வயசுல இருந்தே எனக்கு ஆக்ஷன் படம்னா உசுரு. நேத்து டிராயர் ஓபன் பண்ணியாச்சு. இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? இன்னைக்கு நீங்க பண்ண வேண்டியது இந்த Dressக்கு மேட்சிங்கா ஒரு பியூட்டிஃபுல் லெமன் ரைஸ். ஓகே மாஸ்டர். முருகா என்றழைக்கவா முத்து. குட் மார்னிங் சார். அவனை ஃபாலோ பண்ணுன்னு சொன்னா இங்க என்னையா பண்ற? தம்பி கந்தன் இப்போ உங்க வீட்டுக்குள்ளதான் இருக்கான். அவனை க்ளோஸா ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இங்க வந்திருக்கேன். என்ன கண்டுபிடிச்ச? அவங்க ஆளு மட்டும் 2 பேர் இல்ல சார். பிஹேவியர், கேரக்டர், காஸ்டியூம் எல்லாத்துலயுமே 2 பேர் 2 எக்ஸ்ட்ரீம். வா உள்ள வா. மார்னிங் மாஸ்டர். மார்னிங்மா. கராத்தேல முக்கியமான ஸ்டெப்
கர்டனை மூடுறது. கம் ஆன், டு இட். மாஸ்டர் மூடியாச்சு. வெரி குட். நீ ஜெனரலா தூங்கும்போது எப்படி பொத்திப்ப? இப்படி பொத்திப்பேன். பிரில்லியன்ட். இதை தான் கராத்தேல பிளாக்ஸ்னு சொல்லுவாங்க. புரியல மாஸ்டர். கர்டனை மூடு, பெட்ஷீட்டை போத்து, ரைட்ல மூடு, லெஃப்ட்ல போத்து, ரைட் பிளாக், லெஃப்ட் பிளாக். போவே ரைட்ல மூடு, லெஃப்ட்ல போ. அவங்க 2 பேரையும் என் 2 கண்ணால நானே பார்த்தேன். பசுபதி நல்ல பையன் இல்ல, ஆமாமா. அவன் பொய் சொல்ல மாட்டான். சார் ஃபுல் டீட்டெயிலையும் ரிப்போர்ட்டா போட்டு உங்க ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சிடுறேன். ஆ. 10,000 ரூபாய் மேலே போட்டு கொடுங்க சார். பல பேர்கிட்ட பல இடங்கள் அடி வாங்கி பாடி பெயினா இருக்கு. பாங்காங் போய் பவுடர் மசாஜ் பண்ணாதான் இந்த பாடி ரெடி ஆகும். அதுக்கு என்ன கொடு. லெமன் ரைஸ் ரெடி, நான் எடுத்துட்டு வரேன். நீங்க கார்டன்ல வெயிட் பண்ணுங்க. ஓகே. டேய் உனக்கு இங்கே மசாஜ் நடந்து போய் ஒளிஞ்சுக்க போ, ஐயோ, ஒளிஞ்சுக்க போ. பாடி தாங்க, அப்புறம் ஜனனி கராட்டே எப்படி போயிட்டு இருக்கு? கராத்தே ஒன்றும் தண்ணி வடிகட்டி விற்கிற பிசினஸ் இல்ல சார். டேக்ஸ் டைம். மாஸ்டர் லெமன் ரைஸ். சாப்பிடுங்க. தேங்க் யூ. மாப்ள ஆ? எங்க புடிச்சீங்க இந்த கராத்தே மாஸ்டரை? ரத்தனம். இன்னைக்கு சால்ட் கரெக்டா இருக்கு. நம்ம ஜனனிக்கு கராத்தையோட சேர்த்து காம்போ பேக்ல வீட்டு வேலையை கத்து கொடுக்கறாரு நம்ம மாஸ்டர். கட்டண மூடு, போர்வை போத்து. கட்டண மூடு. ஒண்ணு கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே. இப்படி ஒரு நல்ல அண்ணனுக்கு தம்பியா பிறந்துட்டு கராட்டேங்கிற உன்னதமான கலையும் கத்துக்கிட்டு உங்களுக்கு ஏன் இந்த கெட்ட பழக்கம்? லெமன் ரைஸ் சாப்பிட்றதுன்னும் அவ்வளோ பெரிய கெட்ட பழக்கம் கிடையாது. நான் அதை பத்தி சொல்லுங்க. இந்த ப்ரூஸ்லி, ஜெட்லி, டிராகன்லி, பிராண்டன்லி இவங்க யாரும் குடிக்காதப்போ இந்த கங்குலிக்கு மட்டும் ஏன் இந்த குடிக்கிற கெட்ட பழக்கம்? எந்த ஒரு கெட்ட பழக்கம் இல்லாம யாரு எப்படி கவுக்குறது நைட்டு ஃபுல்லா யோசிச்சு தூங்காம இருக்கானே அவன் பெட்ரா? கடைக்கு போய் ஒரு குவார்டர் வாங்கி 2 ரவுண்ட் அடிச்சு சந்தோஷமா கவுந்தச்சு தூங்குறானே இவன் பெட்ரா? சொல்லுங்க சார். அப்படி இல்லப்பா. இப்போ நீங்க குடிச்சவங்க சுத்தி என்ன நடக்குதுன்னு உங்களுக்கே தெரியாதே. நான் சரக்கு சாப்பிட்றேன் தானே, நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு காட்டுறேன். வெள்ள வாடா டிராகன். பாத்தீங்களா சார், இத்தனை நேரம் நம்ம பேசுறது ஒட்டு கேட்டு இருந்தான். நான் தான் உனக்கு கராத்தே சொல்லி தர முடியாதுன்னு சொன்ன. உண்மையை சொல்லி என்ன காப்பாத்துங்க சார். எடுத்துப்பா. நீங்க அண்ணன் தம்பி 2 பேரா இல்ல ஒருத்தரே வேஷம் போட்டு என்ன ஏமாத்துங்களான்னு கண்டுபிடிக்க நான் தான் இவனை அப்பாயிண்ட் பண்ணப்பா. அவன் தப்பில்ல ப்ளீஸ். இது என்னுடைய ராஜினாமா லெட்டர். இது தம்பி கந்தந்து சைனீஸ்ல இது இருக்கு. சைனீஸ்லயா? என்னப்பா இதெல்லாம்? நீ வேலை செய்யற இடத்துல எப்ப நீ தெய்வமா மதிக்கிற முதலாளி உன்னை மனுஷனா கூட மதிக்கலையோ அந்த இடத்துல வேலை செய்வானான்னு எங்க அம்மா சொல்லியிருக்காங்க சார். ஐயோ என்னப்பா, ஏதோ ஒரு டவுட் வந்து குழப்பத்துல அப்படி பண்ணிட்டேன். இப்போ என் சந்தேகம்லாம் கிளியர் ஆயிடுச்சு. நீங்க 2 பேரு தான், 2 people. ஓகே, போ சீட்டுக்கு போ ப்ளீஸ். இல்ல சார், சீட்ல உட்காரவனே எங்க அம்மா வீட்லயே கோடி வச்சிட்டாங்க சார். இப்போ நீ என்ன சொல்ல வர? உங்க அம்மா பேச்ச தட்ட மாட்டே அப்படிதானே? ஆமா சார். சரி விடு, உங்ககிட்ட என்ன பேச்சு? நான் வந்து உங்க அம்மா கிட்ட சார், சார், பேசுறேன். பரவாயில்ல. இல்லப்பா இல்ல, நான் உங்க வீட்டுக்கு வந்து அந்த தெய்வத்தோட கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டு அவங்க கிட்டயே இந்த ராஜினாமா லெட்டரை வாபஸ் வாங்கிக்கிறேனே. இப்போ என்ன சார், இந்த லெட்டரை வாபஸ் வாங்க நானே வாங்கிக்கிறேன் சார். வாபஸ் அப்படின்னா என்ன? நான் உங்க வீட்டுக்கு வரக்கூடாதுங்கிறியா? அப்பெல்லாம் இல்ல சார், என் வீடு உங்க வீடு மாதிரி. ஆனா முதல்ல வீட்டுக்கு வரீங்க. 9:10 ராகுகாலம் சார், 12:30 யமகண்டம். நான் போய் எல்லாத்தையும் ரெடி பண்றேன். நீங்க ஒரு 3 hours கழிச்சு எல்லாம் ரெடியா இருக்கும் சார். சரிப்பா, நான் வீட்டுக்கு வந்து மன்னிப்பு கேட்கிறேன். வந்துருங்க சார். போ.